அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். நான் தமிழரசன். இன்று ஜூலை 19, 2024. இன்றைக்கான இரண்டாவது பதிவு தாங்க இது. முதல் பதிவில் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி தேவையான நிஃப்டி 500ல் கொடுத்த பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை பற்றி பார்த்துருந்தோம். அதை பார்க்காதவங்க சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஓஎன்ஜிசியை பற்றின ஒரு அப்டேட் தாங்க கொடுக்க போகிறோம். ஸோ ரொம்ப அருமையான ஒரு பதிவு. ஸோ இதை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வர டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓஎன்ஜிசி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா. இது பார்த்தீங்க அப்படின்னா மல்டி இயர் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் கொடுத்துருக்கு இந்த பங்கு. ஸோ பிரேக் அவுட் லெவல் பார்த்தீங்கன்னா 331 ரூபா 70 பைசால இந்த நேரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரம் இந்த கேண்டில், அதாவது இன்றைக்கி கொடுத்த இந்த ஒரு கேண்டில் இருக்குங்களா, ஸோ இன்றைக்கி ஃபெயில் ஆகாமல் தாண்டிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த புது புது உயர்வுகளை தாண்டி போய்கொண்டே இருக்கும். இந்த பங்குடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல்லேருந்து நம்ம பார்த்தோம்னா 600 ரூபா ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் 600 ரூபா பொட்டன்ஷியலை வந்து குறிக்குது இல்லைங்களா. அதே நேரத்தில் இந்த நிறுவனத்துடைய பேலன்ஸ் ஷீட்டும் அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தகுதியாக தான் இருக்கான்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த நிறுவனம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கம்பெனி இன் நேச்சுரல் கேஸ் செக்டார். கிட்டத்தட்ட 71% ப்ரொடக்ஷன் இந்த கம்பெனிக்கிட்ட தான் போயிட்டுருக்கு. மார்க்கெட் கேப் சுமார் 4,17,288 கோடி ரூபாயாக இருக்குங்க. ஃபேஸ் வேல்யூன்னு பார்க்கும்போது ஒரு தடவை ஸ்ப்ளிட்டு கொடுத்துருக்காங்க, அதில் அட்ஜஸ்ட் ஆகி தான் இந்த பங்கு இந்த ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. செக்டாரோடைய பிஇ ரேஷியோ விட இந்த ஸ்டாக்கோடைய பிஇ ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது, வெறும் 8.3 இருக்குங்க. ஸோ 8.3 அப்படிங்கிறது ஒரு அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கான ஒரு பிஇ ரேஷியோ. இந்த நிறுவனத்துடைய பேர்ஸ்ன்னு எடுத்து பார்க்கும்போது ஒன் செகண்ட், ஆயில் இந்தியா, ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன், டீப் இண்டஸ்ட்ரீஸ், ஏசியன் எனர்ஜி, சீலண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் டெக்னாலஜி, டீப் எனர்ஜி, இவங்கெல்லாம் பேர்ஸாக இருக்காங்க. இதில் ஆயில் இந்தியா கொடுத்த அருமையான ஒரு ரிட்டர்ன்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஓஎன்ஜிசி வந்து 300 ரூபாயில் பிரேக்கர் கொடுத்துருக்குங்களா. அதே நேரத்தில் ஆயில் இந்தியாவை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஆயில் இந்தியா பங்குகள் 2022 59 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு கொண்டு இருந்துச்சு. ஸோ ஆனால் இப்போ நிலைமை பார்த்தீங்க அப்படின்னா 600 ரூபாயை டச் பண்ணி 600 தாண்டி கூட இந்த பங்கு போயிடுச்சு. ஸோ 657 ரூபா வரைக்கும் உயர்ந்துச்சு. கிட்டத்தட்ட 10 டைம் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு இந்த பங்கு. 2022 இருந்து எடுத்து பார்த்தோம்னா கூட ஒரு அருமையான ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. ஸோ இதே மாதிரி இப்போது ஓஎன்ஜிசியோடைய பங்குகள் 330 ரூபாவில் பிரேக்கர் கொடுத்துருக்கு இல்லைங்களா. ஸோ இதே மாதிரியான 10 டைம்ஸ் இல்லாட்டியும் இதில் ஓரளவுக்கான ரிட்டர்ன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். காரணம் பி ரேஷியோ வந்து அண்டர் வேல்யூவில் காமிக்குது. பிஸ்னஸ் வேறு லெவலில் 71% ப்ரொடக்ஷன் இவங்ககிட்டேருந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்கோப்பும் இந்த நிறுவனத்துக்கு இருக்குங்க. இதே நேரத்தில் ஆயில் இந்தியாவோட பி ரேஷியோ 12.12 இருக்குது. ஸோ இந்த செக்டார்லேயே கம்மியான பி ரேஷியோ இருக்கிறது இந்த நிறுவனத்துக்கிட்ட மட்டும்தான். அண்ட் டிவிடெண்ட் ஈல்டுன்னு பார்க்கும்போது அதிகமான டிவிடெண்ட் ஈல்டு இந்த நிறுவனத்துக்கிட்ட இருக்குது. அதிகமான ப்ராஃபிட் காமிச்சதும் கிட்டத்தட்ட ஒரு 11,526 கோடி 6,000 கோடி ரூபாய்கள் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது 28% உயர்ந்திருக்கு. ஏசியன் எனர்ஜியோடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 341 உயர்ந்திருக்கு. பட் சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய்களில் பார்க்கும்போது வெறும் 14 கோடியாக இருக்குங்க. இந்த இடத்துல சேல்ஸ்ன்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா 1.65% தான் சேல்ஸ் வந்து உயர்ந்திருக்கு. ஸோ கூடிய விரைவில் இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பராக வந்து பார்க்கப்படுற நிலையில் இன்னும் அதிகரிச்சது அப்படின்னா அது இன்னும் பாசிட்டிவ்னஸ் தான் கொடுக்கும். கிட்டத்தட்ட சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் 1,66,770 கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஆயில் இந்தியா 9,147. ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாக் தான் இது. ஆர்ஓசின்னு பார்க்கும்போது 18.4 இருக்குது. அண்ட் தென் செகண்டு நம்ம லாஸ்ட் குவார்ட்டரோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். அதை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து கம்மி பண்ணிகிட்டே வராங்க. இங்கே பாருங்களேன், 2022 டிசம்பர் அப்போ 1,47,000 கோடி எக்ஸ்பென்சஸாக இருக்குது. ஆனால் 2024 மார்ச் அப்போ பார்த்தீங்கன்னா 1,43,545 கோடி எக்ஸ்பென்சஸாக இருக்குது. ஸோ இயர் ஆன் இயர் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா அவனுடைய எக்ஸ்பென்சஸை குறைச்சிட்டே வராங்க, சேல்ஸை இன்க்ரீஸே பண்ணிட்டாங்க இந்த கம்பெனி. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினில் ஒரு சின்ன சரிவு இருக்குது, பட் இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல லெவலில் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது விச் இஸ் வெரி குட். இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப கவனமாக பார்ப்பாங்க. லாஸ்ட்டு
இதில் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷத்துடைய ஏர்னிங் பர் ஷேர் வந்து 39 ரூபாயாக இருக்குது. டிவிடெண்ட் பேயோ நல்லா இருக்குது. காம்பவுண்டர் சேல்ஸ் க்ரோத்தும் நல்லா இருக்குது. காம்பவுண்ட் ப்ராஃபிட் க்ரோத் குட். நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க, இது என்ன சேல்ஸ் வந்து 1.65% தான் உயர்ந்திருக்கு, நல்லதான்னு கேட்டிங்கன்னா சேல்ஸோட வால்யூமை பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதாவது ஒரு மார்க்கெட்டில் ஒரு 100 வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா 95% வாய்ப்பை ஒரு நிறுவனம் எட்டி பிடிச்சதுக்கப்புறம் அதோட சேல்ஸ் அப்படிங்கிறது மிக பெரிய அளவில் பர்சன்டேஜில் உயராது. பட் அந்த குவான்டிட்டிஸ் அதில் வேணால் உயரும். ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு அருமையான சேல்ஸ் க்ரோத்து தான் அது. இந்த இடத்துல பேலன்ஸ் ஷீட்டில் ஏதாவது கடன் ஏதாவது இருக்கான்றதை பார்ப்போம். ஸோ எல்லா நிறுவனத்துக்கும் கடன் இருக்குது. பட் ரிசர்வ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2,10,644 கோடி ரூபாய் ரிசர்வ்ஸ் வந்து இந்த நிறுவனம் வச்சுருக்காங்க. கடன் அப்படின்னு பார்க்கும்போது லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் வச்சு நம்ம கணக்கெடுக்கலாம். லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் 52,168. இந்த ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் எதை குறிக்குது அப்படின்னா அவங்க வந்து ஏதோ ஒரு பில் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும், இல்லை ஒரு இன்வென்ட்ரிக்கு வந்து அவங்க செக் போட வேண்டியதாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் அப்படின்றது சில விஷயங்களுக்காக சில கொள்கைகளுக்காக பாரோ பண்ணக்கூடிய ஒரு பங்குகள். சரி, ஒரு நிதி. ஃபிக்ஸ்டு அசட்ஸ்ன்னு பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் 66,000 கோடி வச்சுருக்காங்க. அதர் அசட்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த இன்வென்ட்ரிஸ், கேஷ் ஈக்குவலன்ஸ், அசட்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல அமௌண்ட்டை வந்து இவங்க 2,76,000 ஒரு செகண்டுங்க 1,93,510 கோடியாக இருக்குது. சரிங்களா? ஓகே, ஓரளவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தாச்சு. இப்போது இன்வெஸ்டர்ஸ் பக்கம் வருவோம். இன்வெஸ்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2024 மார்ச் அப்போது ப்ரொமோட்டர்ஸ் சேமாக இருக்காங்க. எஃப்ஐஏஎஸ் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் 18% அவங்க வந்து ஸ்டேக் வச்சுருக்காங்க. பப்ளிக் கிட்ட 3% தான் இருக்குது. ஸோ இதில் லாஸ்ட் குவார்ட்டரில் யாராவது புதுசாக வாங்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா இல்லை, ஆல்ரெடி எல்லாருமே பை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதான் சொல்கிறோம் பாருங்களா, எல்லாருக்கும் இந்த மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்ஐசி, ஐசிஐசிஐ, ப்ரொடென்ஷியல், சிபிஎஸ்சி, எஸ்பிஐ, நிஃப்டி 50, HDFC ட்ரஸ்டி, ஃபாரின் பேங்க்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறையா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதை வந்து பை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு அப்சைட் பொட்டன்ஷியல் ரொம்ப நல்லாவே இருக்குது. இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பின்னால் ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ ரொம்ப சூப்பராக தெளிவாக இந்த பங்கு வந்து இருக்குங்க. அடுத்தது நம்ம கடைசியாக இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ்க்கு வருவோம். நண்பர்களே, இப்போ நம்ம ஏன் ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்துட்டு சரி ஃபண்டமெண்டல் பார்த்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்குறோம் அப்படின்னா, ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நமக்கு பிரேக் அவுட் இருக்கா, வால்யூம் இருக்கான்றதை நமக்கு ஈஸியாக நமக்கு அனலைஸ் பண்ண உதவியாக இருக்கும். பட் அதே நேரத்தில் இந்த நிறுவனம் தகுதி உடையது தானா, இப்போ 600 ரூபா போகும்னு சொல்லியாச்சு. இதே பேலன்ஸ் ஷீட் சரியாக இல்லை அப்படின்னா 300 ரூபாயிலேருந்து ஒரு 360, 390 வந்துட்டு பங்கு கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம PE ரேஷியோ 8% வந்து பார்த்துட்டீங்களா? ஸோ அந்த 8% வந்து 12 வரும்போதும் கூட ஆயில் இண்டியா எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்தாங்களோ அதில் பாதி அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா கூட போதும், நம்ம வந்து நல்லாவே சம்பாரிச்சலாம் இந்த பங்கில். ஆயில் இண்டியா 500% ரிட்டர்ன்ஸ், சரி 1000% கிட்டத்தட்ட ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 10 டைம்ஸ் ரிட்டர்ன்ஸ். இதில் 5% 5 டைம்ஸ் கொடுத்தாலே நமக்கு 1,500 ரூபாய் இந்த பங்குடைய மதிப்பு போயிடும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு தான் நம்ம லாங் டேர்ம் ஏர்ன் பண்ணும்போது ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபினான்ஷியல் ஷீட்டை நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ பார்ப்போம். 1999 இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்துடைய பங்குகள் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ஸ்டக் ஆகிட்டு இருக்கு. அதோடைய விலை 45 ரூபாய். சரிங்களா? ஸோ அந்த 45 ரூபாயிலேருந்து ஃபஸ்ட் டைம் பிரேக் அவுட் அப்படிங்கிறது வருது. கிட்டத்தட்ட எத்தனை வருஷத்துக்கு? 2003 பிரேக் அவுட் வருது. அங்கேருந்து ஒரு 10 வருஷம் டைம் எடுக்குது இந்த பங்கு கிட்டத்தட்ட 6 டைம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு. ஸோ 6 டைம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் மேபி என்ன ரீசன் தெரில, ஏதாவது ஒரு மந்த நிலையாக இருந்திருக்கலாம், பொருளாதார சிக்கல்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு ரீசன்னால் இந்த பங்கானது 2020 அந்த பாட்டம் லைன் பக்கத்தில் ட்ரேட் ஆகுது. அதை 45 வந்து 2003 பிரேக்கர் கொடுத்துச்சா, ஸோ அந்த ஒரு சப்போர்ட் லைன் பக்கத்துலேயே வந்து சப்போர்ட் எடுக்குது. இதை நான் உங்களுக்கு மந்த்லி சார்ட்டில் காமிச்சேன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் நமக்கு அக்யூரேசியும் அதில் கிடைக்கும். ஓகே, 1997 இந்த ரெசிஸ்டன்ஸ் வருது. 2002 இந்த யூனிட் ஹேமர் பேட்டர்ன் வருது. ஸோ யூனிட் ஹேமர் பேட்டர்னுடைய பிரேக் அவுட் கேண்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா 2003 மே 1 அப்போ வருது. ஸோ அருமையான புல்லிஸ்
கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நல்ல ஒரு மொமெண்டமில் இந்த கேண்டில் ஆனது வந்திருக்கு. ஸோ இதையே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு புஷ்பேக்கை எடுத்துகிட்டு இந்த பங்கு மேலே நகருது. ஸோ அதே பங்கு ஓ மை காட் 2020 பாருங்களேன், 2003 பிரேக் அவுட் கேண்டலுடைய ஹையை தான் 2020 இந்த பங்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் ரொம்ப வேல்யூபிளான ஒரு திங் தான். இப்போது மந்த்லி சார்ட்டில் அதே மாதிரி ஒரு பிரேக் அவுட் வந்து நடக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ பொட்டன்ஷியலான பிரேக் அவுட் இது, ரொம்ப அதிக பொட்டன்ஷியல் கொண்ட ஒரு பிரேக் அவுட் நான் கருதுறது. ஸோ நான் இவ்வளோ பாசிட்டிவாக நான் எந்த ஒரு ஸ்டாக்கை பற்றியும் சொல்லலை. இதை நீங்கள் பை பண்ணிங்கன்னா தாராளமாக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த பங்கு வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இது போன்ற பங்க்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது ஒரு எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரெகுலராக வீடியோஸை வந்து பாருங்கள். அது நல்லாயிருக்கோ இல்லையோ ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதில் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.